மக்களே, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலாக அது வந்து எங்கள் டாகே கிடையாது. எங்கள் அம்மா ஒரு வில்லேஜில் எங்கள் சித்தப்பா வீட்டில் அங்கே இருக்கிற டாக் தான். பட்டு இங்கே வந்து இருக்குது. நானும் பார்க்குறேன் டாக் வந்து குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுறது, இல்லை வேறு யாராச்சும் வந்து ரோட்டில் போகிறவங்க அஃபெக்ட் பண்ணுறது பார்த்தா சிட்டிலலாம் நடக்குது. ஆனால் இந்த வில்லேஜில் இந்த டாக்ஸ்லாம் நாங்கள் ஒன் டைம் தான் பிஸ்கெட் போட்டோம். பட் எங்கள் வீட்டில் இருக்குது. வில்லேஜ் சைடில் எந்த டாகும் யாரையும் கடிச்சதாக வந்ததே இல்லை. ஏன்னா சிட்டி சைடு இருக்கிறவங்களாம் வந்து சும்மா நாய் போய் நின்னாலும் அதை கல்லை தூக்கி எறிகிறாங்க. அதுங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி தான் பண்ணுது நான் ஃபீல் பண்ணுறேன். பாருங்க, எப்பயோ ஒரு டைம் போட்ட பிஸ்கெட்காக ராப்பாகலாம் விடிய விடிய இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நாய் நன்றியுள்ள ஜீவன்கிறது காலங்காலமாக சொல்லிட்டு வருது. இந்த காலத்தில் நம்ம வெறுப்பையும் அதையும் காட்டுறதுனால தான் நாய்கள் குணமும் மாறிடுச்சு. நானும் நாய்களை வெறுத்துட்டேன் ஒரு ஸ்டேஜ் பார்த்தா, குழந்தைங்கள அதை கடிக்கிறப்போ. பட் இப்போ தான் அது ஃபீல் ஆகுது. அதுங்களும் பாவம். எங்கே போகுங்க சொல்லுங்கள். இனிமேலாவது நம்ம நாயை பார்த்து சம்மந்தமேலாம் கள்ள தூக்குற வேலையெல்லாம் விட்டுருவோம். நம்மளை அஃபெக்ட் பண்ணுற டாகுக்கு நம்ம எதாவது பண்ணலாம். பட் சும்மா இருக்கிற டாகை கள்ள தூக்குறது, அடிக்கிறது அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ரொம்ப கேவலம் என்னை பொறுத்த வரைக்கும். கருப்பா, டேய் கருப்பா.